time. Praise the Lord. அந்த முதல் 3 வருஷ உபத்திரவ காலத்திலே During the tribulation of first 3.5 years, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டதாக படிக்கிறோம். we read 7 seals were broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்க 4 குதிரைகள் காணப்படுகிறது. There are 4 horses there. 6 முத்திரை உடைக்கும் பொழுது இரத்த சாட்சிகளுக்கு முடிவுண்டாகும். When the 6 seals are broken, there will be an end for martyrs. 7ஆம் முத்திரை உடைக்கிறதுக்கு முன்னே Before he breaks the 7th seal, இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படி இயேசு வருவார். Jesus Christ will come to gather the martyrs. அதுதான் கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான வருகை. That is the open coming of Christ. இந்த கைவிடப்பட்ட ஸ்திரீயானவள் உபத்திரவப்படுத்தப்படுவார். Yes, this let down women shall be tormented. 666 முத்திரை இல்லாமல் விற்கவும் வாங்கவும் முடியாது. Without the number 666, you cannot sell and buy. முதலாவது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, First of all, when you read the 6th chapter, முதலாம் முத்திரை உடைத்த உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். when I broke the first seal, I saw a white horse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய கையில் ஒரு வில் இருந்தது, அம்பு கிடையாது. He had a quiver in its hand and no arrow. வெளிப்படுத்தல்